ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற 3 வரிசையாக பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திர பிரிவாக இருக்கும். அதனால் வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது. திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்னாலும், அதை தவிர திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும், அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறவாளுக்கும், வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சை பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களே. ஆனால் இந்த வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை, பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர், அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவர். சனி பகவானின் நட்சத்திரம், அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து, எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார். ஒரு 9 பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க, ஒரு 9 தோப்புக்கரணம் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க, விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க, அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதமாக. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும்.
இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசியில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம். இந்த வாரம் பார்த்தேன்னா 20/5/2024 26/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் 24ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். 2ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. குரு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 24ஆம் தேதிக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பொங்கும். அது தவிர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் பார்த்தேனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதனே 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு உடல்நிலை உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது தாய் வீட்டுக்காரகன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடத்தையும் குறிக்கிறார். சந்திர பகவானும் சரி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக 6ஆம் இடத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வேலையில் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 20/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 4ஆம் அதிபதி ஒரு கேந்திரத்திலிருந்து மற்றொரு கேந்திரத்திற்கு செல்வது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனாலே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுபத்துவம் அடைஞ்சிருக்கார். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி நிலவுக்கு கிட்ட இருக்கிறதுனால அடுத்த நாளே பௌர்ணமி. ஏன்னா இந்த துளாராசி முடிஞ்சதுன்னா விருச்சிக ராசி, அதாவது துளாராசி விசாக நட்சத்திரத்திலேயே வைகாசி விசாகம் வந்துடும். விருச்சிக ராசியில் போகும்போது பௌர்ணமி யோகம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 23ஆம் தேதி 23/5/2024 காத்தால் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது. இதன் மூலியமாக 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால திடீர் பண வருகை உங்களுக்கு வீடு மூலியமாக வரும். வீட்டினுடைய வாடகை ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வீட்டில் குடி வச்சிருக்கவங்க மூலியமாக திடீர் பண வரவு வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆனால் விருச்சிக ராசிக்கு போகும்போது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவரை முன்னு தெரியும் அதெல்லாம் சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கும் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 27ஆம் தேதி 9ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் அதிபதி ஒரு கேந்திர அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷம்.
இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா வைகாசி விசாகம் வேறு வருது. கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குவதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.